ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அமேசானில் உங்கள் கேம்பெயினை க்ரியேட் பண்ணி முடித்ததும் அதை எப்படி வாட்ச் பண்ணுறது, அப்புறம் அதோட பிட் ரேட்டை எப்படி கூட்டுறது, அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மொபைலில் அமேசான் செல்லர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கேம்பெயின் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கேம்பெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் கேம்பெயின் டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ எண்ட் டேட்டு, அப்புறம் இது வரைக்கும் அந்த விளம்பரத்துக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அப்புறம் எத்தனை கிளிக் வந்திருக்கு, அப்புறம் டெய்லி பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி பட்ஜெட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 100 ரூபா போட்டுக்கோங்க, அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ அந்த பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விளம்பரம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ எனேபிள் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா விளம்பரம் திரும்ப ரன் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து இதில் செட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கேம்பெயின் ஸ்டேட்டஸ் எனேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள், இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அர்ச்சீவ், அதாவது மொத்தமாக தூக்கி அர்ச்சீவில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேம்பெயின் டெய்லி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ கேம்பெயின் பிட் ரேட்டை கூட்டுறது குறைக்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அதை பார்க்கலாம். ஸோ இதில் இந்த கேம்பெயினில் இருக்க ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்கள் பர்சன்டேஜ் காமிச்சிருப்பாங்க, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஆட் குரூப்புன்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த கேம்பெயினில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பாருங்கள் ஆட்ஸு கீஸ்ன்னு இருக்கும், கீஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நீங்கள் கொடுத்த கீவேர்டெலாம் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கீவேர்டை பிட் ரேட்டு கூட்டிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் நான் ரேட் கொடுத்துருக்கேன், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கீவேர்டுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கீவேர்டுக்கு எத்தனை கிளிக் போயிருக்கு, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, சேல்ஸ் ஆகிருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பர்டிகுலர் கீவேர்டு தேவைப்படலை அப்படின்னா அதை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கீவேர்டை நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்படி எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கீவேர்டு ஒர்க் ஆகாது. ஸோ மீதி இருக்கிற ரன்னிங்கில் இருக்க கீவேர்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கடுத்து இந்த கீவேர்டுக்கு நீங்கள் பிட் ரேட்டை கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் 3 ரூபா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிட் ரேட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனேபிள், அதாவது பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், எனேபிள் கொடுத்து மறுபடியும் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செட்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 3 ரூபா, அதாவது டிஃபால்ட் பிட்டு வந்து 3 ரூபா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட் பிட்டுக்கு வந்து அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ வேண்டான்னா அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கீவேர்டை நீங்கள் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கூட்டி, அதாவது எந்த கீவேர்டு நல்லா ரன் ஆகுதோ அந்த கீவேர்டுக்கு மட்டும் பிட் ரேட்டை கூட்டி நீங்கள் உங்களோட சேல்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ இப்படி தான் உங்களோட அமேசான் செல்லர் அப்ளிகேஷனில் கேம்பெயினை மேனேஜ் பண்ணி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. அவ்வளோதான். தேங்க்ஸ்.